எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே என்னங்க என்னாச்சு? ரிங் போயிட்டே இருக்கு. கட் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிட்டு திரும்ப கால் பண்ணுங்க. என்னாச்சு? சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. என்ன கார்த்திக் நீங்க? ச்சே. ஐஸ்வர்யா, இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்க நீ? அப்புறம் ஏதாவது விசேஷமான விஷயம் இருக்கா? என்னாச்சு அண்ணி? நம்ம 2 பேரும் ஒரே வீட்ல இருக்கோம், டெய்லி மீட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு தெரியாம எனக்குன்னு தனியா விசேஷம் என்ன இருக்க போகுது? அதுவும் சரிதான். அண்ணி, நீங்க என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, சொல்லணும். ஆனா எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. எங்க இருந்து ஆரம்பிச்சாலும் நான் புரிஞ்சுப்பேன். நீங்க சொல்லுங்க. நான் சொல்லிடுவேன். ஆனா அதை நீ எப்படி எடுத்துப்பேன்னு தான் தெரியல. ஒருவேளை அது உனக்கு அதிர்ச்சியா கூட இருக்கலாம். அண்ணி, நீங்க சொல்றத கேட்டு நான் மயங்கி விழுந்துட மாட்டேன். எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ற தைரியம் எனக்கு இருக்கு. நீங்க விஷயம் என்னன்னு மட்டும் சொல்லுங்க. ஐஸ்வர்யா, நான் சொல்றது உன் நல்லதுக்கு தான். உன் கல்யாணத்துக்காக வீட்ல நிறைய சண்டை வருது. எதுக்கு தேவையில்லாம வீட்ல இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்தணும்? அத்தை சொல்ற மாதிரி ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோயே. நானும் நல்ல பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், அதுவும் எனக்கு பிடிச்சவன. ஆனா அவனுக்கு ஒண்ணு பிடிக்கலையே. சாரி ஐஸ்வர்யா, உன்னை ஹர்ட் பண்றதுக்காக சொல்லல. அவனுக்கு ஏன் என்ன பிடிக்காம போக போகுது? என்கிட்ட அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, இல்ல பணம் தான் இல்லையா? ஒரு ஆம்பளைக்கு ஒரு பொண்ணை பிடிக்கணும்னா அழகு, படிப்பு, பணம் இது எதுவுமே தேவையில்ல ஐஸ்வர்யா. மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போதும். காதல் தன்னால வந்துரும். பிடிக்காம போறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு பிடிச்சவனை விட உன்னை மதிக்கிறவனா, உன்னை விரும்புறவனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் லைஃப் நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க சொல்றதுல எனக்கு நம்பிக்கையே இல்ல அண்ணி. நான் செலக்ட் பண்ணவன் தான் எனக்கு புருஷனா வரணும். அவனை எப்படி அடையணும்னு யோசிக்கணுமே தவிர தோத்துட்டோன்னு விட்டுட்டு போக முடியாது. எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, நான் நினைச்சத அடையாம விட மாட்டேன். நமக்கு வேணுங்கிறது நகையாவோ துணியாவோ இருந்தா அடம் பிடிச்சு வாங்கிடலாம். ஆனா ஒருத்தரோட மனச அடம் பிடிச்செல்லாம் வாங்க முடியாது, வாங்கவும் கூடாது.
இல்லாதவன் தான் சந்தர்ப்பத்துக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் எதிர்பார்த்து காத்து கிடப்பான். ஆனா இருக்கிறவன் சந்தர்ப்பத்தை உருவாக்கி அவன் விருப்பப்படி வாழ்வான். இது எல்லாமே பேசுறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நமக்கு கிடைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி நம்ம லைஃபை நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டா லைஃப் நல்லா இருக்கும். உங்களை மாதிரி எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது அண்ணி. நான் ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வரேன். நான் உங்க அண்ணன் சுந்தர தான் அதே மாதிரிதான் நானும் எனக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ல வரேன். ஆனா இதுல ஒரு சின்ன வித்தியாசம். அவங்க 2 பேருமே விரும்புறாங்க, ஆனா உன் விஷயத்துல நீ மட்டும்தான் விரும்புற. அதனால உனக்கும் எங்க சுந்தர அண்ணனுக்கும் நிச்சயம் கல்யாணம் நடக்காது. தேவையில்லாம கற்பனையை வளர்த்துக்கிட்டு உன் வாழ்க்கைய நீயே வீணாக்கிக்காத. நீங்க என்ன காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு பதிலா உங்க அண்ணனை காம்ப்ரமைஸ் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் நான் என் அண்ணன் விருப்பத்தை தடுக்கணும்? அவன் விரும்புற பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் கரெக்ட். அதுக்கு என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்வேன். ஆல் தி பெஸ்ட் அண்ணி. சாரி இப்பவே என்னோட அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சுந்தர் மாமாவை கல்யாணம் பண்ண போறது நான் தான். அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஐஸ்வர்யா, அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. நானும் உனக்கு கிளி புலிக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், நீ கேக்குற மாதிரியே தெரியல. முடிஞ்ச உன் குணத்தை நீ மாத்திக்கோ, இல்லனா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவ. இந்த நிமிஷத்துல இருந்து சுந்தரன் என்ன கல்யாணம் பண்ணணுங்கிற நினைப்ப உன் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிரு. உங்க அம்மா சொல்ற பையனா பார்த்து கல்யாணம் பண்ற வழிய பாரு. இல்ல திரும்பவும் நான் சுந்தர் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சின்ன புள்ளத்தனமா அடம் பிடிச்ச நடக்கிறதே வேற. இங்க பார், என் அண்ணனே சம்மதிச்சாலும் அவன் விரும்புற பொண்ணை கை விட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்றதுக்கு நான் விட மாட்டேன். வாங்க வாங்க எல்லாரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். நில்லுங்க நில்லுங்க. அக்கா நில்லுக்கா. சக்தி கொஞ்சம் உள்ள வா. ஏய் அவளை இழுத்து போடுறீ துர்காவை. ஏய் வா. ஏய் உள்ள வா. ரெடியா ரெடியா சிரிங்க எல்லாரும். ஏய் துர்கா சிரிடி, நல்லா சிரிக்கணும். ஓகே எடுக்க போறேன். வாவ் சூப்பரா இருக்கு. அக்கா இங்க பாரு, சக்தி மூஞ்சி எப்படி வச்சிருக்கானு. ஏன் நீ கூட தான் மூஞ்சி கோணலா வச்சிருக்கேன், நான் ஏதாவது சொன்னேனா? அது ஃபேஷன். செல்ஃபிக்கு போஸ் கொடுக்கறதெல்லாம் ஒரு தனி கலை. அதெல்லாம் உன்ன மாதிரி பெருசுங்களுக்கு எல்லாம் தெரியாது போ. என்ன பெருசா? ஏய் என்ன விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க? அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவ நீ? அடி வாங்க போற நீ.
துர்கா உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். நீ பேசுறத கேட்க நான் தயாரா இல்ல. நான் உன்கிட்ட நிறைய பேசணும். இங்க பாரு, நான் எந்த தப்பும் பண்ணல. நான் உன்கிட்ட எதுவுமே கேட்கலையே. இப்ப எதுக்கு இதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? துர்கா, நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கடி. என்ன ரொம்ப கேவலமா பாக்குற. அது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? என் நிலைமையை நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு எதுவுமே உனக்கு தெரியாது. நீ சின்ன பொண்ணு. என்னைய சுந்தரியும் கோவில்ல பார்த்ததை வச்சு நீ ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. பாவம் நீ எவ்வளவு கன்ஃபியூஷன்ல இருக்கன்னு எனக்கு புரியுது. ஆனா நான் எந்த தப்பு பண்ணல. தப்பு கிடையாதா? ஒருத்தரோட நிச்சயம் பண்ணிட்டு இன்னொருத்தனை லவ் பண்றது தப்பு கிடையாதா? துர்கா, நீ அக்காவை தப்பா நினைச்சதுல உன் மேல எந்த தப்பும் கிடையாது. என்ன நடந்தது என்னன்னு உனக்கு தெரியாது. எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க யாரையும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காதீங்க. ஏய், அக்காவை மரியாதை இல்லாம பேசினா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்படிதான் பேசுவேன். இப்படி பட்டவளுக்கு நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? இவ பிறந்த வயித்துல தான் நானும் பிறந்தேன்னு நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. ஏய் சக்தி, விடுக்க நீ. சின்ன பொண்ணாச்சே, விஷயம் தெரியக்கூடாதுன்னு மறைச்சா நீ ரொம்ப தான் பேசிட்டு இருக்க. மீனாட்சி அக்கா கூட பிறந்ததுக்கு நீ பெருமை தான் படணும். என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடி உனக்கு? கௌதம்க்கும் அக்காக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அக்காவும் சுந்தரும் பழகிட்டாங்க. ஆனா நம்ம அம்மாக்கும் சுந்தர் அம்மாக்கும் பிரச்சனையா இருக்கிறதுனால அம்மா கிட்ட அக்கா இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சிடுச்சு. இது எதுவுமே தெரியாத நானும் அனுவும் அக்காவை கட்டாயப்படுத்தி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சோம். வேற வழியே இல்லாம தான் அக்கா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குச்சு. அது தெரியுமாடி உனக்கு? அக்காக்கும் கௌதம்க்கும் நிச்சயதார்த்தம் நடந்ததுனால அது தாங்கிக்க முடியாம தான் சுந்தர் சூசைட் அட்டம் பண்ணாரு. அன்னைக்கு அனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நானும் சிவாவும் விஷயத்தை கௌதம் கிட்ட சொல்லி ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டோம். அவரும் பெரிய மனசு பண்ணி அக்காவையும் சுந்தரையும் சேர்த்து வைக்கிறேன்னு எங்களுக்கு வாக்கு கொடுத்தாரு. இந்த கல்யாணம் இதெல்லாம் தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம அப்பா அம்மால தாங்கிக்க முடியாதுன்னு தான் கௌதம் ஒரு ஐடியா கொடுத்தாரு. கல்யாணம் மனமேட வரைக்கும் கௌதம் தான் மாப்பிள்ள. ஆனா அங்க ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனைக்கு அப்புறம் சுந்தர் தான் அக்கா கழுத்துல தாலி கட்டுவாரு. கௌதம் 3வது மனுஷன். அவரே அக்காவோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி வைக்க ஒத்துக்கிட்டாரு. ஆனா கூட பிறந்த நீ உன்னை தூக்கி வளர்த்த அக்காவை எவ்வளவு வருத்தப்பட வச்சுட்ட தெரியுமா? பரவாயில்ல துர்கா, நீ உண்மை தெரியாம தான் கோவப்படுறேன்னு அக்கா சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனா அக்கா அவ மனசுக்குள்ள எவ்வளவு வருத்தப்பட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்காக கௌதமியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிச்சு தெரியுமா? இப்ப சொல்லு, அக்கா செஞ்சது தப்பா? அக்கா விரும்புறவரோட வாழணும்னு நினைக்கிறது தப்பா? சாரிக்கா, என்ன மன்னிச்சிடுக்கா. வெரி வெரி சாரிக்கா. உண்மையிலே உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்க்கா. அக்கா, சுந்தரியை கல்யாணம் பண்ணிக்கோக்கா. நான் ஒன்னு சொல்லட்டுமா? என் மேல நீங்க கோவப்படக்கூடாது. சுந்தரை விட கௌதம் மாமா தான்க்கா கிரேட்.
உண்மைதான். அவ்வளோ நல்ல மனசு யாருக்குமே வராது. எப்பவுமே அவர் நல்ல ஃப்ரெண்டா இருப்பாரு. ஆமா ஃப்ரெண்டா? எதுக்கு? உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் அவரை கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்பதான் கௌதம் மாமா எப்பவுமே என் கூடவே இருப்பாரு. ஏன் கௌதம் மாமாக்கு என்ன குறைச்சு? அக்காக்கு தான் கொடுத்து வைக்கல, நீயாச்சும் கட்டிக்கோயா? சொன்னா கேளு துர்கா. அத்தை, நான் இதை எடுத்துக்கிட்டோம். இதை எடுத்துக்கோ தாரணி. அம்மா அட துர்கா மறுபடியும் நல்ல கலகலன்னு சிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. அம்மா மஞ்சள் குங்குமம் எல்லாம் ரெடியா? அதெல்லாம் ரெடி தான். அதெல்லாம் எடுத்து வச்சிட வேண்டியதானே? நேர்த்தி கடனை நீ எனக்கு சொல்லி தர. நேரம் தான். சரி வாங்க போய் படிப்பூஜை ஆரம்பிக்கலாம். ஏய் சக்தி கிட்ட மஞ்சள் கொடு. இந்தா உனக்கு. என்கிட்ட குங்குமம் கொடு. சக்தி நீ மஞ்சள் வச்சுட்டே வா ஒவ்வொரு படியிலயும். மீனாட்சி நீ குங்குமம் வச்சுட்டே வா. எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டே வைங்க. ஏய் துர்கா, இந்தா இது அங்க வை. அங்க அண்ணி, இங்கேயாக்கா? என்ன இவ்ளோ ஸ்லோவா வரீங்க? நாங்களே ஃபர்ஸ்ட் முடிச்சிருவோம். சீக்கிரம் வாங்க. நீங்க வர்றதுக்குள்ள கல்யாணமே முடிஞ்சிரும். பரவாயில்ல பரவாயில்ல, முடிஞ்சா முடியட்டும். எல்லாரும் எங்க போயிட போறீங்க? எங்க சுத்தினாலும் என்கிட்ட தானே வந்தாகணும். ஓ இப்பவே வா. நாங்க வந்தாலும் எங்க கிட்ட ஒண்ணும் பண்ண முடியாது. பார்க்கலாம் பார்க்கலாம், யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இங்க மனசு வைக்கலனா அங்க எதுவும் நடக்காது, தெரியும்ல. அதெல்லாம் அந்த காலம். ட்ரவுசர் போட்டு சுத்திட்டு இருக்கப்போ இப்ப அந்த பாய்ச்சாலாம் பலிக்காது. ஏன்னா ஏற்கனவே முந்தானையில முடிஞ்சாச்சு, தெரியும்ல. என்னதான் முடிஞ்சாலும் நாங்க ஈஸியா அதை அவுத்துருவோம்ல. நினைப்பு தான் பொழப்ப கெடுக்குமாம்ல. என்னங்கடி வடிவேல் காமெடி மாதிரி சுத்தி சுத்தி பேசிட்டு இருக்கீங்க? வேலையை பாருங்கன்னா. என்னடி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? பட்டு பட்டுன்னு வேலையை முடிங்கடினா. இந்த நிமிஷத்துல இருந்து சுந்தரன் என்ன கல்யாணம் பண்ணணுங்கிற நினைப்ப உன் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிரு. என் அண்ணனே சம்மதிச்சாலும் அவன் விரும்புற பொண்ணை கை விட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து மீனாட்சிக்கும் சுந்தருக்கும் கல்யாணம் பண்ண பிளான் பண்றீங்களா? விட்டுருவனா நான்?
கன்று விழுந்து கிடக்குது. பாருங்க அண்ணி. அம்மா தாரணி. கண்ணை திறந்து பாரும்மா. அண்ணி, என்னாச்சு தாரணி? எனக்கு பயமா இருக்குடி. நீ சுந்தரம் எனக்கு கிடைக்க விடாம பண்ணுவியா?